அரசாங்க பணிக்கு முயற்சி செய்யும் இளைஞன் வெற்றி. அவனுக்காக கஷ்டப்படும் அவன் மனைவி தமிழ்ச்செல்வி. தன் மனைவியை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிற வெற்றி, புருஷனுக்கு நல்ல வேலை கிடைச்சணும்னு நினைக்கிற தமிழ்ச்செல்வி. இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற கதை தான் இது. செல்வி, நான் போயிட்டு வரேம்மா. சரிங்க, நான் சமைச்சு வச்சிடறேன். மதியம் வந்து சாப்பிட்ருங்க. நான் விறகு வெட்ட போயிடுவேன். சரிம்மா. எப்போ பார்த்தாலும் இவனுங்கிட்ட வந்து நின்று பேசுறதே வேலையா போச்சு. வெற்றி, செல்வி போதுரா. ஏண்டா வெற்றி, தமிழ்ச்செல்வி ஒத்தாலா விறகு வெட்டி கஷ்டப்பட்டு இருக்க, கூட மாட இருந்து ஏதாச்சும் உதவி பண்ணலாம்ல? டேய், நானும் இன்னைக்கு நாளைக்கு வேலை கிடைச்சுன்னு சொல்லி தமிழ் செல்விகிட்ட சொல்லி வச்சிருக்கேன்டா. அதையும் அவன் நம்பிட்டு இருக்கா. இப்போ போய் நான் அவன் கூட விறகு வெட்டுறேன், உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னா தமிழ் செல்வி மனசு உடஞ்சி போயிடும்டா. செல்வி, என்னாச்சு? காலில் முள்ளு குத்திடுச்சு, அதான் எடுத்துட்டு இருக்கேன். இங்கே காட்டு. வேணாங்க. காட்டுமா, நான் எடுக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஏங்க, உங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும்? கூடிய சீக்கிரத்தில் வேலை கிடைச்சிருமா. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்ல, கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும்.
ஏங்க உங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும்? செல்வி, இதோ வரேங்க. சொல்லுங்க. எனக்கு ஒரு 250 ரூபா வேணும். ம் இன்னொரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். இதில் 200 இருக்கு, இருங்க. சரிம்மா, ம் நான் போயிட்டு வரேன். சரிங்க. என்ன கொஞ்சம் தான் இருக்கா? ம் சமைக்க ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணுறது? சரி, அண்ணாச்சி கல்ல போய் கேட்கலாமா? கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் அண்ணாச்சி, வாமா, என்னம்மா வேணும்? கடலப்பருப்பு ஒரு 1/2 கிலோ கொடுங்க. கடலைப்பருப்பு இந்தாம்மா. மஞ்சத்தூள் ஒரு பாக்கெட். மஞ்சத்தூள் இந்தாங்க. வேற? வெங்காயம் 1/2 கிலோ. வெங்காயம் வேற என்னம்மா வேணும்? தக்காளி 1/4 கிலோ கொடுங்க. 1/4 கிலோவா? வேற? எண்ணெய் பாக்கெட் 1 கொடுங்க. அண்ணாச்சி, மொத்தம் எவ்வளோ ஆச்சு? ஒரு நிமிஷம் இருமா. வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1/4 கிலோ, எண்ணெய் பாக்கெட்டு, பழசு ஒரு 500, இப்போ வாங்கின ஒரு 210, மொத்தம் 710 ரூபா ஆச்சுமா. அண்ணாச்சி, இதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. என்னம்மா நீ எப்போ பாரு கடனே வந்துக்கிட்டு இருக்க. இனிமேல் கடை வாங்குற மாதிரி தான் கடை பக்கம்லாம் வராதம்மா. இதுவே கடைசியாக இருக்கட்டும். 1ஆம் தேதிக்கு மேலே மொத்த பாக்கியும் கொடுத்துட்றேன் அண்ணாச்சி. என்னத்தை கொடுக்க போறியோ? ஓ, என்ன மச்சி, பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டு வந்திருக்க, எங்கே போயிட்டு வர? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு வரேன்டா. சரிடா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய் ஏய் வந்தா நீ பாட்டு போயிட்டே இருக்க என்ன? ஆல்ரெடி டைம் ஆச்சுடா. போகிற வழியில் அப்படியே உங்களை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலான்னு வந்தேன். சரிடா, நான் கிளம்புறேன்டா. சரி மச்சி. வேலை எங்கேயும் கிடைக்கும் எதிர்பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. நானும் 3-4 வருஷமாக எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமும் எழுதிட்டு தான் இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு வேலையும் எனக்கு கிடைக்கல. கல்யாணம் ஆகி இந்த 3 வருஷத்தில் தமிழ்ச்செல்விக்கும் ஒரு துணிமணி கூட வாங்கி தரல. அவள் என்னை புரிஞ்சுட்டு இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கா. வேலை கிடைச்சதும் அவளை மகாராணி மாதிரி பார்த்துக்கணும். அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்ளை பண்ணிட்டேம்மா. வேலை சீக்கிரம் கிடைச்சிரும்ல? கண்டிப்பாக கிடைச்சிரும். என்னங்க, போகிற வழியில் எங்கள் அம்மா வீட்டில் என்னை இறக்கி விட்டுறீங்களா? சரி வா.
போலாமா? ம். புர்ரா புர்ரா புர்ரா. டேய் என்னடா தூக்கி போடு. டேய் நவீன் தள்ளி நில்லு. ஏன் விறகுலாம் எப்படி போட்டிருக்கா? செல்வி, சிவ முருகா. செல்வி, சாப்பாடு போடுமா? என்ன கலப்பா இருக்காளோ? சரி, நானே போட்டுக்கிறேன். செல்வி, செல்வி, இவ்வளவு அவசரமா கொட்டிட்டு எங்க போற? ஆலமரத்தடியில போய் அரட்டை தானே அடிக்க போற? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இதே மாதிரி ஊதாரித்தனமா ஊர் சுத்திட்டு இருக்க போற? தாலி கட்டிட்டு வந்து 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷமா உனக்காகவும் குடும்பத்துக்காகவும் விறகு வெட்டி வெட்டி என் கையை எப்படி காப்பு காய்ச்சிருக்கு பாரு. இந்த 3 வருஷத்துல நல்லது கெட்டது கோயில் கொலன்னு எங்கேயாவது கூட்டு போயிருக்கியா? நானும் தான் உன்னை கூட்டு போன்னு எங்கேயாச்சும் கேட்டிருக்கனா? நீ கஷ்டப்படுறன்னு தானே நானும் உன் கூட சேர்ந்து கஷ்டப்படுறேன். நீ என்னடானா எதை பத்தியும் கவலைப்படாம அப்ளிகேஷன் போடுறேன்னு என்கிட்டயே 300 500ன்னு வாங்கிட்டு போய் அந்த ஊதாரிங்களோட ஊர் சுத்திட்டு இருக்க. ஆம்பளையா சம்பாதிச்சு கொடுத்து குடும்ப நடத்த தெரியாது உன்னோட என்னால இனிமே வாழ முடியாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். போதுடா சாமி உன் கூட கஷ்டப்பட்டது. செல்வி, 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 செல்வி. ஐயோ. ஏம்மா இங்க வெற்றி வீடு எங்க இருக்கு? வேலை இல்லாத வெட்டி பையன் வெற்றி வீடு எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க ஏன் அவனை கேக்குறீங்க? கவர்மெண்ட்ல இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குமா. இந்த ஊர்லயே கவர்மெண்ட் வேலைக்கு போற முதல் ஆள் அவன் தான்.
மன்னிச்சிடுங்க. எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சு. என்னடி விற வெட்ட போகாம இங்க வந்திருக்க? விறகு வெட்டி வெட்டி எனக்கு கை வலியும் கால் வலியும் வந்ததுதான் மிச்சம். நீ கட்டி வச்ச மாப்பிள என்ன மகாராணி மாதிரி பாத்துக்கிறான்ல. அவனுக்கு என்னடி குறை? தங்கோண்டி அவன். கடன் வாங்கி உனக்கு கல்யாணம் பண்ணிருப்பேன். அப்படி எதுவும் வேணான்னு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போன வேண்டி அவன். நீ வேணா பாரு, கூடி சீக்கிரம் உன்னைய மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்குவாண்டி. நான் அவசரப்பட்டுட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நந்திரிம்மா வீட்டுக்கு போங்க.